வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகதை கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். விஜயா அவங்களோட டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தீபனும் ரவியும் பக்கத்துல பக்கத்துல நின்று ஆடுறத பாக்குறாங்க. மீனா சொன்னது ஞாபகத்துக்கு வருது விஜயாவுக்கு. ரதியை கூப்பிட்டு நீ முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுமா அப்படின்னு சொல்றாங்க. ஏ மாஸ்டர், எங்களை நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு தீபன் கேக்குறாரு. சந்தேகம்லாம் ஒன்றும் படலப்பா, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, வேற வேற குரூப்ல நின்று ஆனா நல்லா இருக்கும், அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க விஜயா. நான்லாம் சின்ன வயசுலயே பரதம் கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கொட்டி கிடக்குது. நீங்க தான் உங்க திறமைய வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதிட்ட விஜயா சொல்றாங்க, இன்னைக்கு நீயே சமைச்சிரு, இல்ல நம்ம வெளியில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சாப்பாடு கொண்டு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. அவ இனிமே இங்க கொண்டு வர மாட்டா, நேத்து கூட ரதிய வந்து திட்டி இருக்கிறாவ அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. ஏதோ தெரியாம சொல்லிருப்பா அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. தீபனும் ரதியும் டான்ஸ் போஸ் எல்லாம் கொடுக்கல, கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சொல்றாவ அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எனக்கும் தீபனோட மொழியே சரியில்லைன்னு தான் தோணுச்சு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. நம்ம அந்த காலத்து ஆள்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மீனா இந்த காலத்து பொண்ணு, அதான் அவ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா போல அப்படின்னு சொல்றாங்க. என் வீட்டுல வச்சு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிற இதுல அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா நம்மளால வந்து போலீஸ் பிடிக்கும் அப்படின்னு பார்வதி பயப்படுறாங்க. இதுக்கிடையில மனோஜ் அந்த லெட்டர் கொடுத்த ஆள் யாருன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த கோவிலுக்கு போறாரு. ரோகிணியையும் கையோட கூட்டிட்டு போறாரு. கண்டிப்பா அந்த பிஏவோட வேலையா தான் இருக்கும், அவன் இங்கதான் இருப்பான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க ரோகிணி. கரெக்டா அந்த ஆளுமே சாமியார் வேஷம் போட்டு அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. மனோஜும் அந்த சாமியார்ட்ட போய் குறுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பக்கத்துல வர்றாரு. அங்க இந்த கோவில்ல அன்னதானம் கொடுக்க போறோம், உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே சாமி அப்படின்னு மனோஜுக்கு டவுட் வந்துருது. நான் பல கோவிலுக்கு போவேன், அங்க வச்சு நீங்க என்ன பார்த்திருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு அந்த பிஏ சொல்றாரு. நான் இங்க ஒருத்தனை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த மனோஜ் சொல்றாரு. யார தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு இந்த பிஏ தெரியாத மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது சாமி, அதெல்லாம் பெரிய கதை அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உங்க பேரு மனோஜ்குமார் தானே அப்படின்னு கேக்குறாரு அவரு. உங்களுக்கு எப்படி சாமி தெரியும் அப்படின்னு மனோஜ் ஆச்சரியமா கேக்குறாரு. நீங்க பார்க்க வந்ததா சொன்ன ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனாரு, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கி இப்போ மனோஜ் வாசிச்சு பாக்குறாரு. அதுல என்னோட பேர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரஜினி படம் நடிச்ச டைட்டில்ல தான் என் பேர் வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. கூட வந்த அந்த பாடி காட்ட ரஜினி பட டைட்டில்லாம் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். சும்மே வரிசையா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அண்ணாமலை அப்படின்னு பேர் வருது. மனோஜ் சொல்றாரு, அண்ணாமலைன்றது என்னோட அப்பா பேரு, எங்க அப்பாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பாடி கார்டு முத்து அப்படின்னு பேர் சொல்றாரு. இது என் தம்பி தான், கண்டிப்பா இவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு மனோஜ் கோபப்படுறாரு. நேரா அந்த பிஏட்ட போய் முத்துவோட போட்டோ வச்சு காமிச்சு, இவன் தான் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போனானா சாமி, நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. முத்துவோட போட்டோவை பார்த்த உடனே அந்த பிஏ இவன் தானே என்ன போலீஸ்ல மாட்டி விட்டான் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர் யாரு, உங்களோட சொந்தக்காரரா அப்படின்னு அந்த பிஏ கேக்குறாரு. இவன் என்னோட தம்பி தான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இந்த ஆள் தான் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு போய் சொல்லிடுறாரு அந்த பிஏ. உண்மைன்னு நம்பி நேரா மனோஜ் இப்போ வீட்டுக்கு போய் சண்டை போடுறாரு. விஜய்கிட்ட போய் சொல்றாரு, இது வரைக்கும் எனக்கு லெட்டர் போட்டது அந்த முத்துதாமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். வழக்கம் போல இப்போ விஜயா மீனாவையும் திட்டுறாங்க. இதெல்லாம் நீ சேர்ந்தானே பண்ணிருப்ப அப்படின்னு கேக்குறாங்க. பெத்த அம்மாவையே மாரடைப்பு வந்து சாகணும், தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு எழுதிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, இருந்தா எங்களை எல்லாரையும் கொன்றுவீங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எதுக்காக வீட்டை விட்டு போகணும், அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவருக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நேரா முகத்துக்கு நேரா சொல்லிடுவாரு. இந்த மாதிரி கடுதாசி போடுறது, முதுகு பின்னாடி குத்துறதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. முழுசா விசாரிக்காம அவன் தான் பண்ணான்னு எப்படி சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு மனோஜ்ட்ட. அண்ணாமலைட்ட சொல்றாரு, நீங்க தான்ப்பா அவனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவன் லெட்டர் கொடுத்த ஆளை என்கிட்ட சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. நியாயமா பார்த்தா நான் அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.